வணக்கம் நண்பர்களே. அவாய்ட் ஓல்ட் ரிச். இந்த பக்கங்களில் அவர் சொல்லியிருக்க என்னன்னா, ஓல்ட் ரிச்சை அவாய்ட் பண்ணுங்க. நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா, நம்மளோட 50 வயசு 60 வயசு ரிட்டையர்ட் ஆகுறதையும் நம்ம வேலை பார்ப்போம், அதுக்கப்புறம் லைஃப்பை வாழ்வோம்னு சொல்லிட்டு இருப்போம். பட் இதை அவாய்ட் பண்ணிருங்க. இதை வந்து அவர் ஓல்டு ரிச்சுன்னு சொல்றாரு. அப்போதைக்கு நம்மள்கிட்ட எந்த ஒரு எனர்ஜியுமே இருக்காது, ஒன்லி மணி மட்டும் இருக்கும், ஒரு ரிச் மட்டும் இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்க, இந்த ஓல்டு ரிச் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறையா டைம் நீங்கள் உங்களோட கூபிக்கல்னா உங்களோட வேலை பார்க்குற இடத்துலையே நீங்கள் செலவழிச்சிருங்க. நீங்கள் அப்படி பண்ணாமல் நீங்கள் அடிக்கடி பிரேக் எடுத்துக்கோங்க. பிரேக் எடுத்துட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலியோடு இருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருங்க, வெல்விஷர்ஸோடு இருங்க. உங்களோட அந்த டைமை ஒன்லி உங்களோட வேலை அந்த கியூபிகள் இதுக்குள்ள சுருக்கிறாதீங்க அப்படின்னு சொல்கிறார். இதுக்காண்டி அவங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எப்போதுமே ரிமோட் ஒர்க் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா நாளும் இல்லாட்டியும் வாரத்தில் 2 நாள், மாதத்தில் 1 வாரம், இது மாதிரி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த செட்டப்பில் இருங்க. அது உங்களுக்கு நிறையா ஃப்ரீடம் கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த இதை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இது அதை எப்படி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுன்னா, நீங்கள் சொல்லுங்கள், ஆஃபீஸில் இருந்து வேலை பார்க்குறத விட நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் நிறையா ப்ரொடக்டிவிட்டி கொடுக்க முடியுங்கிறத உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷோ பண்ணுங்கள். ஸோ அது மூலியமாக நீங்கள் நிறையா இந்த ஃப்ரீடத்தை அடைய முடியும். நீங்கள் இந்த ஓல்ட் ரிச்சை அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. ஸோ நீங்களும் எந்த ஒரு ஜாபில் இருந்தீங்கன்னாலும் சரி, பிஸ்னஸில் இருந்ததுனாலும் சரி, இல்லை வேறு எங்கேயாச்சும் அப்ராடில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாலும் ஸ்பெண்ட் சம் டைம். ஓல்டு ரிச்சுக்கு போகாதீங்க. ஸோ இயர்லியோ இல்லை 6 months ஒன்ஸோ உங்கள் ஹோமுக்கு விசிட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த லைஃப்பில் உங்கள் மோஸ்ட் ஆஃப் த யங் ஏஜை கியூபிக்கல்லையும் நிறையா டிஸ்டன்ஸ் மைலுக்கு தாண்டியும் தொலைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் சொல்கிறாரு. ஸோ இதை ரீட் பண்ணியில் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இது உண்மை. ஏன்னா கரண்ட் ஜென்ரேஷன் இது பயங்கரமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அப்பா காலங்களெல்லாம் அப்படி இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸு கூடயே இருப்பாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் அவங்களோட எல்லா கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. பேரண்ட்ஸ் ஒரு சைடு இருக்காங்க, குழந்தைங்க ஒரு சைடு இருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருக்குது. பட் இதையெல்லாம் இது பண்ணிட்டு ஃபைனலாக ஓல்டு ரிச்சில் மீட் பண்ணாமல், ஸோ அப்பப்போ எப்பப்போ டைம் எடுக்குதோ அது மாதிரி